ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன அறுவடைன்னு பார்க்கலாம் வாங்க. சிறகு அவரை நெறையா இருக்குங்க. அங்கங்க கொத்து கொத்தா காய்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிக்கலாங்க. நீங்களும் இந்த மாரி சிறகு அவரை வச்சு என்னென்ன வெரைட்டி சமைக்கிறீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சா எனக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எல்லாத்தையுமே இன்னைக்கு அறுவடை பண்ணியாச்சுங்க. பார்க்கவே இது ஒரு அழகா இருக்குங்க. கட் பண்ணா ஒரு நட்சத்திர வடிவுல இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொடி உருளை இருக்குங்க. அது எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிக்கலாம். கொடி உருளை வந்து பறிச்ச உடனே சமைக்கக்கூடாது. கொஞ்ச நாள் கழிச்சு சமைச்சோம்னா வழுவழுப்பு தன்மை இருக்காதுங்க. லாஸ்ட் இயர் அப்படிதான் சமைச்சோம். உருளைக்கிழங்கு சமைக்கிற மாரியே இதையும் எல்லாம் சமைக்கலாங்க. நல்லாதாங்க இருக்கும். இதெல்லாம் பாரம்பரியமா இருந்தது. இப்ப திரும்பவும் மீட்டு எடுத்து நம்ம வளர்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் மொச்சை கொஞ்சம் இருந்ததுங்க. அதையும் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம். மொச்சைக்கு வந்து காரக்குழம்பு வச்சா சூப்பரா இருக்குங்க. நீங்க மொச்சக்கால என்னென்ன டிஷ் செய்வீங்கன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவாநவி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.